ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, ஆனால் இவங்க இவ்வளோ இது மட்டும் போதுமேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, அது உண்மை தான். நான் காமிச்சிருக்கிற இந்த மெட்டீரியல் மட்டுமே போதும். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் மெட்டீரியல் இருந்தாலே போதும். நீங்கள் அழகாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். நம்ம வீட்டில் நான் ஒரு தொழிலை கற்றுக்க போகிறேன், எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டால் யோசிப்பாங்க, நீ என்னத்தை கற்றுக்க போகிற, சும்மா வீட்டில் இருன்னு. ஸோ நம்ம யார்கிட்டையும் கேட்க வேணாம். மினிமம் உங்கள் கிட்ட 600 இருந்தால் போதும். இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் வாங்கி நீங்களே ஓனாக ட்ரை பண்ணலாம். ஆமாங்க, நான் காமிக்கிறேன்ல இந்த மெட்டீரியல் தான். இதுவே இருந்தாலே உங்களுக்கு போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் வேணும். இந்த ஃப்ரேம் ஒன்று வாங்கிக்கோங்க. இது 18 இன்ச்சு தான். இதை நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீடில், இந்த 2 நீடில், அடுத்து இந்த கட்டர், அடுத்து ஸ்கேல், பென்சில், பென்னு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட்டு. இதில் 2 கலர் இருந்தாலே போதும், நீங்கள் பேசிக் கற்றுக்கலாம். இந்த 2 கலர் போதும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட். இது சின்ன குட்டி பாக்ஸ்லேருந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் சின்னதும் வாங்கிக்கலாம், பெருசுமே வாங்கிக்கலாம். ஒரு ரோலு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நைலான் த்ரெட் பிகினர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாப்ளின் கிளாத்து. இந்த பாப்ளின் கிளாத்து 1 மீட்டரும் வாங்கலாம், நீங்கள் 1/2 மீட்டரும் வாங்கிக்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வச்சே நம்ம பாதி முடிச்சிடலாம். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ் தாங்க. பீட்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் நீங்கள் கற்றுக்கிறதுனால நார்மல் சுகர் பீடே வாங்கிக்கோங்க. மினிமம் 10 ரூபாயிலிருந்து உங்களுக்கு பாக்கெட் கிடைக்கிது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதுவே போதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம்ங்க. இது 90 ருபீஸ் தான். 18 இன்ச் ஃப்ரேமு. இது வாங்கிக்கோங்க. நான் உள்ளே வந்து நாடா சுற்றிருக்கேன் பார்த்தீங்களா, உள்ளே இருக்க ஃப்ரேமில். அந்த நாடா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்கி சுற்றணுனாலும் சுற்றிக்கோங்க. இல்லைனா நான் கற்று முடிச்சதுக்கப்புறம் சுற்றிக்கிறேன் அப்படின்னாலும் சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்போ அமௌண்ட்டு கிடைக்குதோ அது 10 ரூபா தாங்க. வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி நீங்கள் சுற்றிக்கலாம். 18 இன்ச் ஃப்ரேம் தாங்க வாங்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஒரு குட்டி ஃப்ரேம், வெளியில் ஒரு பெரிய ஃப்ரேம். இந்த மாதிரி உள்ளே செட் பண்ணணுங்க. நான் உங்களுக்கு துணி எப்படி செட் பண்ணணும்னு, ஃபிட் பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஸ்டாண்டுங்க. இது தாங்க ஆரி ஸ்டாண்டு. இது வந்து ஆரி ஸ்டாண்டுமே அந்த ஃப்ரேமுமே உங்களுக்கு 350 ருபீஸ்லேருந்து கிடைக்கிது. இந்த மாதிரி கால் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மேலே நட் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா நம்ம வந்து அகலத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. இது தாங்க கூட்டவும் குறைக்கிறதுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அகலத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து நீங்கள் உள்ளே வைக்கும்போது நல்லா ஃபிட்டாக உங்களுக்கு உட்காரணும் அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஸ்டாண்டில். அதுக்காண்டி தான் அந்த நட்டை வந்து நம்ம திருக்கி அகலத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். எடுக்கும்போது ஃபிட்டாக இருக்கணும், வைக்கும்போதுமே நல்லா ஃபிட்டாக இருக்கணும். நான் உங்களுக்கு கிளாத் மாட்டிட்டு எப்படி நான் உள்ளே ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இழுத்து பார்க்குறேன்னா அந்த ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இழுக்கும்போது. நெக்ஸ்ட் இது தாங்க த்ரெட் நீடில். இதை வச்சு தான் நம்ம த்ரெட்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து பாருங்கள் மேலே பட்டையாக இருக்குது. நான் வந்து கீழே வந்து எனக்கு அயர்ன் நீடில்னால கை வந்து வழுக்கும், அதனால நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். நீங்களும் நூல் சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பீட்ஸ் நீடிலுங்க. மேலே பாருங்கள் நல்ல ஒல்லியாக இருக்கும், நிறைய பீட்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இதுவுமே அயர்ன் நீடில் தான். நீங்கள் வந்து த்ரெட் சுற்றி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஜரி த்ரெட்டுங்க. ஸ்டார்டிங் 8 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. 15 ரூபாயிலையும் இருக்குது, 8 ருபீஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த பட்ஜெட்குள்ளே வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நைலான் த்ரெட்டுங்க. இதுவுமே கம்மியான பட்ஜெட்லேருந்து 10 ரூபாயிலேருந்து கூட கிடைக்குதுங்க. இது பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீட்ஸ் 10 ருபீஸ்லேருந்து கிடைக்குதுங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. நம்ம போக 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 ஒவ்வொரு கிளாஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அப்போ 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்து பெருசாக தெரியாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த அமௌண்ட்டே நமக்கு போதும். போக போக ஒவ்வொரு கிளாஸ்க்கும் என்ன தேவைப்படுதோ அதை அப்போ பார்த்து வாங்கிக்கலாம். இது மட்டுமே வச்சு நீங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நான் என்னோட யூடியூப் சேனலில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே நான் போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்காக எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் போய் படித்தா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்னோடய சேனலில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கிளாஸ் போய் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுறது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஒரு இமேஜில் அந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும்னு வீடியோ கொடுக்குறோம். பார்த்து கற்றுக்கோங்க. அதே இமேஜில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறு இமேஜில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி போடணும்னு கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஆல் தி பெஸ்ட்டுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பேசிக் இந்த மெட்டீரியல் மட்டுமே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்து எப்படி போடணும் எல்லா ஸ்டிச்சஸுமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்குன்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்குறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கிளாஸையுமே நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து கற்றுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ எல்லோரும் ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தாங்க ஆரி ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவுட்புட் அவ்வளோக்கு அவ்வளோ செம்மையாக வருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.